ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மல்லிகை சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நான் நேற்று எங்கெங்கே போனேன்னு சொல்லிட்டு நான் நேற்றே உங்கள்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் நேற்று சொல்ல முடியல, டைம் பத்தில் வீட்டுக்கு வந்து. அதனால் இன்றைக்கி நான் அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு போடுறேன். மறக்காமல் பாருங்கள். என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு என்றைக்கும் வேணும். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டன் டடைன். காலையில் எழுந்திரிச்சிங்களா, வீட்டில் சமையல் பண்ணி முடிச்சுட்டு காலையில் ஒரு 7:45 பஸ்ட்டை போயிட்டுங்க. பஸ்க்கு வேறு அடித்து பிடிச்சி ரெடி பண்ணிட்டு ஓடுறேங்க, 8 மணி பஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போய் ஏறி போனேங்க. இங்கேருந்து பவானி போய் பவானியிலேருந்து பெருந்துறை போனோம். பெருந்துறை பஸ் பிடிச்சி போனோங்களா, ரொம்பவே கூட்டம். அப்படியே 2 பேர் ரொம்ப பெருசாக இருக்கிறவங்க வச்சு நசுக்குனாங்க பாருங்க. ஐயோ, ஏன்டா பஸ்ஸில் ஏறணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக போய் பெருந்தரையில் இறங்கி ஈரோடு போகிற பஸ்ஸு ஏறிட்டுங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அப்புறம் அங்கே ஸ்கூலுக்கு போய் அங்கே அந்த பஸ் வேணால் பரவாயில்லைங்க, நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு நேற்று டக்குன்னு பஸ் கிடச்சிது, அது என்னுடைய அதிர்ஷ்டம். நான் போய் எங்கேயுமே நிற்கவே இல்லை, வெயிட்டும் பண்ணல. பஸ் கிடச்சதுனால நான் டக்குன்னு ஏறிட்டுங்களா. அப்புறம் ஒரு வழியாக ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துட்டுங்க. 3 பஸ் ஏறினா 3 பஸ்ஸுமே டக்குன்னு கிடச்சிது, அதனால் போய் ஸ்கூலுக்கு சேர்ந்துட்டோம். அப்புறம் சார் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சார் வந்துட்டார். நாங்கள் லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் உரமுட்டை எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு பாதி திங்ஸ் கொண்டு ஹாஸ்டலில் வச்சுட்டு சார் பார்த்தோம். அவர் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அதை சிஓ ஆஃபீஸில் கொண்டு கொடுத்துடுவாங்க அப்படின்னு சொன்னாருங்களா. அப்புறம் சரின்ட்டு போனோம். கரெக்டாக பஸ்ஸு வெளியே போனால் எங்கள் நேரம் பரவாயில்லைங்க, நேற்று போனோன்னு பஸ் கிடச்சிருச்சு. அப்புறம் ஏறி போய் காலமாட் சிலையில் போய் இறங்கணுன்னு சொல்லி சொன்னாருங்க. பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குனுங்க. பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கே ஒரு பஸ் அங்கேயும் பஸ் டக்குன்னு கிடச்சிருச்சுங்க. அப்புறம் ஏறி போய் அங்கே இறங்கி எவ்வளோ தூரம் போகணுன்னு நான் 2-3 பேர்த்திட்ட கேட்டேங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு அக்கா வந்து வேறு வழி சொல்லிட்டாங்க. நாங்கள் அந்த வழியில் போய் பார்த்தா இல்லை, அங்கே போகிறதில்ல, வந்த வழியே திரும்பி போங்க அப்படின்னு சொன்னாங்களா. சரின்னு சொல்லி ஆட்டோக்கார்ட்ட கேட்டேங்களா, எவ்வளோ ஆகுன்னு சொல்லிட்டு. அவர் வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் 70 ரூபா கேட்டாங்க. சரி, 70 ரூபாய் நம்ம வேஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சரி நடந்தே போய்க்கலாம், கம்மியாக கேட்டால் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவர் வாட்டுக்கு அந்த வழியாக தான் போகிறாரு. ஆனால் ஏற்றிட்டு போய் விட்டுட்டு ஏதோ பாதி அமௌண்ட் வந்தாலும் பரவாயில்ல தானே அப்படின்லாம் நினைக்கலைங்க. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. நடந்தே போனேங்க, ஒவ்வொருத்தராக கேட்டுகிட்டே நடந்தே போயிட்டே இருந்தேங்க. அப்புறம் ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டேன். நடக்கிற எவ்வளோ தூரம் இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு வழியாக போய் சேர்ந்து ஒரு வழியாக ஐயா கொடுத்த லெட்டர் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டுங்க, சிஓ ஆஃபீஸில் கொண்டு கொடுத்துட்டு வெளியே வந்தாங்களா. கரெக்டாக டக்குன்னு ஆட்டோக்காரனை வந்தாங்க. வெறும் வண்டி தான் வந்துச்சுங்க. நாங்கள் வர வழியில் வராங்க, ஆனால் ஏற்றிட்டு வர மாட்டேன்ட்டாங்க. எவ்வளோ கேட்டாங்கன்னா 120 ரூபா கேட்டாங்க. என்னால் 120 ரூபாயெல்லாம் தர முடியாதுங்கண்ணா, குறைச்சி கேளுங்க தரேன் அப்படின்னு சொன்னாங்களா. இல்லைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பேசவே இல்லைங்க. ஆட்டோ தூக்கிட்டு போயிட்டாரு. இன்னொருத்தர் வந்தார், அவர் நிற்காத வெளில போயிட்டாங்க. அப்புறம் ஒருத்தர், எல்லாரும் அதுவுமே இருக்க மாட்டாங்களே, நல்லவங்களும் இருக்காங்க, எல்லாரும் அவங்கள மாதிரிலாம் கிடையாதுங்க. அந்த இன்னொரு அண்ணா அவங்களே நான் கூப்பிடவும் இல்லை, சரி நான் பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகலான்னு போயிட்டே இருந்தேன். அவரு ரொம்ப நல்லவர். அவரே நிக்காத்தி ஏமா எது வரைக்கும் போறீங்கன்னு சொல்லிட்டு வெறும் 20 ரூபாய் தாங்க வாங்கினாங்க. அவங்க உண்மையாலுமே நல்லா இருக்கணும். 20 ரூபா வாங்கிட்டு அவங்களா கூப்பிட்டு கேட்டு ஏற்றி கொண்டு போய் எங்களை அந்த இடத்துல விட்டு, இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுமா போய் ஏறிக்குன்னு சொல்கிற அளவுக்கு நல்லாங்க இருக்காங்கன்னா பார்த்துக்குங்கவே. நான் பஸ் ஸ்டாண்டு ஆட்டோக்காரரை பார்த்துட்டு என்னடா எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையான்னு நினச்சேன். ஆனால் ஒரு சிலர் தான் அப்படி இருக்காங்க, எல்லாரும் அப்படிலாம் கிடையாது, நல்லவங்களும் இருக்காங்க. அவங்களே அது 500 ரூபாயா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஆட்டோவில் ஏறதுக்கு கொஞ்சம் பயந்துட்டேங்க, சில்லற தரலின்னா பேசுவாங்க அப்படின்ட்டு. நான் சில்லற முறிக்கிறதுக்குள்ளே பஸ் வந்துருச்சுங்களா, அதனால எடுக்கிறதாத வீட்டில இருந்து ஏறிட்டுங்க. அப்புறம் அந்த அண்ணாவே இறந்தாலும் ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பேசினாருங்க. நான் இறந்தாலும் 500 ரூபாய்க்கு அவர் சில்லறை கொடுத்து 20 ரூபாய்க்கு 500 ரூபாய் சில்லறை கொடுத்து எங்களை இறக்கிவிட்டு பஸ் ஸ்டாண்டு அங்கே இருக்குமா ஏறிப்போங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் உண்மையாலுமே புண்ணியமா. நாங்கள் ரோட்டை கிராஸ் பண்ணி வந்த உடனே டக்குன்னு பஸ் வந்துருச்சுங்க. அப்புறம் ஏறி போய் பார்க்கில் இறங்கிட்டேங்க. மணி 1:30 ஆயிடுச்சுங்களா. பசி வேற ரொம்ப பசி. எங்கள் பாப்பா வேற பசிக்கலின்னு சொன்னாலும் அவன் மூஞ்செல்லாம் வாடி போச்சு. இறந்தாலும் சாப்பாடு சாப்பிடலாமான்னு கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் நான் அந்த அங்கே இருக்குல்ல துணி கடைக்கு மார்க்கெட்டுக்குள்ளே போனேன். மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே தான் ஒரு ரீல்ஸ் போட்டேங்க, ஆனால் நல்லா இருந்தது. அவங்க வேற துணி கடைக்காரர் என்ன சொல்கிறாங்க, சும்மா தர மாரி வாமா சும்மா நான் பார்க்கறதான் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம், மார்க்கெட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு வரலாம், எது பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டுலாம் நான் போகலிங்க. அப்புறம் போய் பார்த்தா வாங்கன்னு கூட்டிகிட்டு போய்
சும்மா தரவெல்லாம் தேவையில்லைங்க. அமௌண்ட் தான் குறைச்செல்லாம் எதுவும் கொடுக்கல. அவங்க சொன்ன ஒரே ரேட் தாங்க. அதுக்குங்கமே ஒரு 10 ரூபா கூட குறைக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறமேட்டு பிரிச்சு பாக்கறது கூட விட மாட்டேங்கிறாங்க. பிரிச்சு பாக்கலான்னு அக்கா பிரிச்சு பாக்குற அப்படின்னா ஒரு பீஸ் மட்டும் தான் பிரிச்சு பாக்கணுங்களாமா. மறுபடியும் எந்த பீஸையும் ஓபன் பண்ணியே காட்ட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு மேல கேட்டா திட்டுறாங்க. சரி என்னடா பண்றது, வந்துட்டு பிரிச்சு பாத்துருக்கீது, வாங்காம போனா நம்மள பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில லெகின்ஸ் பேண்ட் 2 எடுத்துட்டு பட்டியாலா பேண்ட் 2 எடுத்துட்டு வந்துட்டுங்க. அப்புறம் இன்னொரு அண்ணா கூப்பிட்டாங்க, மாமா வாமா அப்படின்னு கூப்பிட்டாங்களா. சும்மா பாக்கலான்னு தான் போனேங்க. அப்புறம் அவர் 2 சாரி வந்து எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்துட்டுங்க. பிரிச்சு காமிச்சா வச்சுக்கணுங்களாமா. அப்புறம் சரின்ட்டு வாங்கிட்டுங்க. ஒரு சுடிதார் ஒன்று எடுத்துட்டு வந்தேங்க. அவர் அவசரமா பிரிச்சு காட்ட மாட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து பயத்துல அவரு திட்டுவாருன்னு சொல்லிட்டு வீட்டுல பார்த்தா அது சுடிதார்ல கொஞ்சம் டேமேஜா இருக்குதுங்க. அப்புறம் நம்ம இனிமேல் கொண்டு கொடுத்து மாத்தவா போறோம். அப்புறம் என்னடா பண்றது, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சுட்டுங்க. வீட்டுல வந்து பிரிச்சு பார்த்தேங்க. அப்புறம் இனிமேல் தாங்க இருக்குது மெயின் பாயிண்ட். ரொம்ப பசி ஆயிடுச்சுங்க. எங்க பாப்பா வேற சாப்பிட்டே ஆகணும், இதுக்கு மேல என்னால ஒண்ணும் தாங்க முடியாது, நீ சாயந்தரம் தான் வீடு போவையாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தியும் பார்த்தேங்க. எனக்கு அதிகமா நான் போய் ஈரோட்டுக்குள்ள சாப்பிட்டதே இல்லைங்க. அப்புறம் பார்த்தா ஒரு ஹோட்டல் இருந்துச்சுங்க. அந்த ஹோட்டலுக்குள்ள போனா அங்க இருக்குதாங்க காமெடியே. அப்புறம் உள்ள போனா யாரும் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அங்க வெறும் சும்மா பயங்கர கூட்டமா இருக்குது. ஆனா அதுக்குள்ள ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. சர்வேர்லாம் நிறைய இருக்காங்க. 2 டேபிளுக்கு ஒருத்தருங்களாமா. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு போனப்ப தெரியலீங்க. அப்புறம் எல்லாம் நின்னுட்டே இருக்காங்க. அண்ணா சோறு கொண்டு வாங்க, அண்ணா சோறு கொண்டு வாங்கன்னு நாங்க மட்டும் கேக்குறோம். அவங்க வருவாங்க வருங்க இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அவர் வருவாரு எவர் வருவாருன்னு எங்களுக்கு ஒண்ணும் தெரியலீங்க. என்னால உட்காந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுது. வரவங்களையெல்லாம் நான் போய் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்புறம் அந்த டேபிள் விட்டுட்டு சரி பக்கமா போய் உட்காந்தா தான் வருவாங்களான்னு இன்னொரு டேபிள் உட்காந்து அந்த அக்கா எனக்கு நடுப்பிடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அக்கா இங்க என்னக்கா பேசல நல்லா இருக்குன்னு சொன்னா, அந்த அக்கா தயிர் சாதம் தவிர மத்த எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா சாப்பாடு இந்த இப்ப வருமானு தெரியலீங்க அப்படின்னு அவங்களும் சொன்னாங்களா. என்னக்கா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா பேசிட்டு இருந்தோமா. என்னோட சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்புறம் சாப்பாடு வருமா நாங்களும் எல்லாரையும் கேக்குறேங்க. இருமா 2 டேபிளுக்கு ஒருத்தருதா, நீங்க கேக்குற மாதிரிலாம் அப்படிலாம் கொண்டு வர முடியாதா, நான் கொண்டு வருவாங்க, எல்லாம் நீட்டா கவனிக்கும்ல அப்படின்னு நீட்டா கவனிக்குவேன்னு சொல்றாங்களே தவிர எனக்கு ஒரு கவனிப்பும் இல்லைங்க. நானும் உட்காந்து பயங்கர டென்ஷன் ஆயிட்டு எங்க பாப்பா வேற ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் பக்கத்துல இருக்கிற அக்கா வேற எங்களையே குறுகு பாக்குது, நான் என்னன்னு சேட்டை பண்றேன்னு சொல்லிட்டு. என்னால எல்லாம் கம்முன்னு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கவே முடியாதுங்க. நானு கம்முனு இருக்கலீங்க. அப்பப்ப வர பக்கத்துல இருக்கிற சர்வேர்ல அண்ணா நீங்கனாச்சும் கொண்டு வருவீங்களா சாப்பாடு அப்படின்னு கேக்குறேன். அவரு இருமா அவரே தான் வருவாரு, நாங்களே எடுத்துட்டு வர மாட்டோம். துடைக்கிறதுக்கு ஒருத்தருங்களாமா, சாப்பாடு கொண்டு 2 டேபிளுக்கு ஒருத்தருங்களாமா. எல்லாமே நான் வயசானவங்க தான். பாவம் வயசானவங்களை போய் இங்கிருந்து ஒரு 10 அடிக்கு பக்கமா போய் சாப்பாடு எடுத்துட்டு வச்சோன்னா அவங்க எத்தனை மட்டங்க என்னங்க பண்ணுவாங்க. 2 தட்டா அவரு தூக்கிட்டு வரணும்ல. அப்புறம் போனவர் வரவே இல்லை. வருவாருங்களா நானும் எட்டி பார்த்துருக்கேன். அப்புறம் பக்கத்து டேபிளுக்கு 4 பேர் இருந்தாங்க. அக்கா நீங்க இந்த டேபிள் உட்காந்தீங்கன்னா அவர் போயிருக்காரு, வரத்துக்கே லேட் ஆகு, நீங்க அந்த டேபிள் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனா உங்களுக்கு சாப்பாடு வரத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகு அப்படின்னு சொன்னாங்களா. அவங்க உட்காந்து பார்த்தாங்க. அப்புறம் அந்த டேபிள் இருக்கிறவங்க இருந்தாங்க, அவங்க கவனிச்சிருக்கலாம் 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்களாமா. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, எந்திரிச்சு போயிட்டாங்க. அவங்க உஷார் எந்திரிச்சு போயிட்டாங்க. நாங்க எந்திரிச்சு வராத அங்கேயே உட்காந்துட்டுங்க. அப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. அவர் இன்னொரு சர்வர் வந்து 1/2 மணி நேரம் ஆகுமா சாப்பாடெல்லாம் ரெடியா வரதுக்கு அப்படின்னு சொன்னங்காட்டி அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. நானும் சரி அண்ணா இப்போ நாள் சாப்பாடு வந்துருங்களா, வராருமா அவர் எடுத்துட்டு இருக்கிறாரு வராரு அப்படின்னாங்க. சரி வரட்டுங்க அப்படின்னு பார்த்தாங்க. என்ன சாப்பாடு வேணும்னு சொன்னாங்களா, வெஜிடபிள் பிரியாணி. சரி ஒரு வயிறு நம்ப கொண்டு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சுங்க. அவங்க என்ன ஸ்பூன்ல 4 ஸ்பூன் அளந்து போட்டு வர்ற மாதிரி ஒரே ஒரு கரண்டி தாங்க சாப்பாடு. அப்புறம் 2 ஸ்பூனு தயிர், ஒரு 4 வெங்காயம் அதுக்குள்ள தூவி இருந்தாங்க. அதை கொண்டு வந்தாங்களா. சரி எங்க பாப்பாட்டு கொடுத்தங்க. சரி நீ டேஸ்ட் பண்ணி கோப்பி ஃபர்ஸ்ட், நான் வந்து அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு நான் வாங்கலிங்க, அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தங்க. அப்புறம் நான் நல்லா இருந்தா தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சமைக்கிற சாப்பாடையே சாப்பிட மாட்டேங்க. அப்புறம் அவ வாங்கி 2 வாய் இப்படி அள்ளி வாயில் போட்டா. நல்லா தான் இருக்குதாம்மா, இருந்தாலும் இந்த சோறு எதுவும் இந்த சோறு வந்து ஒரு கரண்டி கூட இல்ல, இந்த சோறு எதுக்காக பூனைக்கு வச்சா கூட பத்தாது அப்படின்னு சொல்லி அவ என்கிட்ட கொடுத்தாங்க. எனக்கு புரோட்டா வாங்கி கொடுத்துரு, அதுனாச்சும் 2 தின்னா எனக்கு வயிறு நம்பிக்கையே, இந்த சோறு எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. சரின்னு நான் தின்னு. அதுல நாங்க பாதி பத்தி போனது. அந்த ஒரு கரண்டி சோத்துலயுமே
அதுல வந்து இவ்வளோ சோறுக்கு மேல அது பத்தி போச்சுங்க. அப்புறம் அதுல என்ன இருக்கு, அவர் 4 வாரம் சோறு அள்ளி கொடுத்து சாப்பிட்டு நான் தண்ணி குடிச்சிட்டேன். எங்க பாப்பாளுக்கு புரோட்டா வாங்கி கொடுத்துட்டேன். அது ஒரு குழம்புன்னு, அந்த குழம்பு பார்த்தாவே எனக்கு வாந்திக்கரமே இருக்குதுங்க. அப்புறம் அது என்னடா பண்றது பசிக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க பாப்பா சாப்பிட்டு வந்துட்டுங்க எப்படியும் ஒரு வழியா. அப்புறம் ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி பில்லு சாப்பாடு என்ன கொஞ்சம் தானே கொடுத்தாங்க, நாங்க ஒரு 30 ரூபா 40 ரூபா தான் இருக்கு ஒரு ஆள் சாப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு புரோட்டா நம்ம ஊர் கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் 15 ரூபா 12 ரூபா தாங்க எங்க ஊர்ல எல்லாம். நான் அதிகமா கடையில சாப்பிட்டதே இல்லை. அப்புறம் போய் பார்த்தா 2 புரோட்டா தான் கொண்டு வந்து வச்சாங்க. அது குழம்பு என்னங்க கொஞ்சம் தான், ஒரு கரண்டி 1.5 கரண்டி தான் குழம்பு இருக்குங்க. அது அந்த புரோட்டாக்கே பத்தல. எங்க பாப்பா அப்படி லைட்டா பெரட்டி அப்படி சாப்பிட்டாங்க. அப்புறம் அங்க போய் பில்லு குடுக்குறாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் 125 ரூபாய்க்கு 2 புரோட்டாவுக்குமே 1 கரண்டி சாப்பாடுக்குமே 125 ரூபாய் கேட்டாங்க. அட சாமி ஏன்டா சாப்பிட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் பெரியவங்க அந்த காலத்துல சும்மாலாம் யாரும் சொல்லிங்க, எங்க வெளியில போயிட்டு ஒரு நாள் ஆகிற மாதிரி தெரிஞ்சா டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துட்டு போய் ஓரமா உட்காந்து சாப்பிட்டு வந்துடணுங்க. அதுதான் நமக்கு நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லதுங்க. கடையில போய் வாங்கி சாப்பிட்ற வேலையே இருக்கக்கூடாதுங்க. சாப்பிடலாம், நல்லா ஹோட்டலாம் வாங்கி சாப்பிடலாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. இருந்தாலும் சொல்றேன், நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு போயிட்டா நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்ம காசு மிச்சம், நம்ம பாட்டுக்கு வந்துடலாம். சரி வெளியில வந்து பார்த்தா அந்த சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு வயிறுல எரியுங்க, கடை சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு சேராது. அதனால கொஞ்சம் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டுலான்னு சொல்லிட்டு மைசூர் பா கேட்டேங்க. ஒரு பீஸ் 20 ரூபாய்ங்களாமா. சரி அப்புறம் என்ன பண்றது, வாங்கி சாப்பிடாமலாம் போக முடியாது, வயிறு வேற எரிய, பஸ்ல உட்காந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டு பால்கோவா ஒன்று மைசூர் பாவா ஒன்று 40 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு அப்புறம் சரி டாட்டா சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு வெளியே வந்துட்டுங்க. வாழ்நாளில என்னால் அந்த ஹோட்டலை மறக்கவே முடியாதுங்க. யாரெல்லாம் நீங்க போய் யாரெல்லாம் இந்த மாதிரி ஹோட்டல் போய் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. யாரும் மறந்துட்டு விட்டுறாதீங்க. வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே யாரா எப்படி இருந்தாலும் ஹோட்டல் போய் சாப்பிட்டுருப்பீங்க. யாரெல்லாம் இப்படி சாப்பிட்டு இப்படி காமெடி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரின்னு ஒரு வழியா சாப்பிட்டு வெளியே வந்தா பஸ் வந்ததுங்க. பஸ் வந்து ஏறி வந்த பஸ் பவானி பஸ் தான். நான் கம்முன்னு அந்த பஸ்லயே, அது ஃப்ரீ பஸ் தாங்க, அந்த பஸ்லயே வராம கொஞ்சம் கூட்டமா இருந்ததுங்களா, உட்காரத்துக்கு சீட்டு கிடைக்கலீங்களா. சரி காலையில போய் 2 மணியாட்ட ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உட்காரத்துக்கு இடம் வேணும்னு சொல்லி சரி அந்தியூர் போற பஸ்ல ஏறினா பருவச்சந்து இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பஸ் இருந்து இறங்கிட்டுங்க. கம்முன்னு அதுலயே வந்திருந்தா நேரமா வந்து வீட்டுல சேர்ந்துருக்கலாம். அந்த பஸ் அதாங்க அரசனை நம்பி புருஷனு கை விட்ட கணக்கா. அந்த பஸ்ல உட்காரத்துக்கு மறுபடியும் இறங்கினதுக்கு அப்புறம் சீட்டு கிடைச்சதுங்க. அதுலயே உட்காந்துட்டு வந்துருந்துன்னா பரவாயில்லைங்க. அப்புறம் நான் இறங்கிட்டுங்க. இறங்கின ஒரு பஸ்ல போய் ஏறினா அவங்க 1/2 மணி நேரம் கழிச்சு தாங்க பஸ் எடுக்கிறாங்க. அங்கேயும் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சும்மா வேர்த்து மேலெல்லாம் நினைஞ்சிடுச்சு. உள்ள உட்காந்துட்டு இறங்க முடியல. ஐயா சாமி பஸ்ஸை தயவு செஞ்சு எடுங்க, நான் என்னை கொண்டு எப்படியாச்சும் வீட்டுல சேர்த்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல உட்காந்துட்டு புலம்பிட்டு கிடக்குறேங்க. நேத்து இப்படி எல்லாம் புலம்ப வேண்டிய நிலைமை. யாரெல்லாம் இப்படி போயிட்டு இப்படி புலம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய சேனலை புதுசா பாக்குறவங்களா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.